ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ஈத் முபாரக். இது பாருங்கன்னா, நான் என் பையனை பார்த்தீங்கன்னா நமாஸ்க்கு போய்ட்டு தொழுகிட்டு வந்துட்டோம். ஜஸ்ட் இப்போ தான் வந்தோம். 9 மணிக்கு போனோம். அங்கே 9:30 மணி நமாஸு. அங்கே பார்த்தீங்கன்னா பயான் ஒரு 1/2 மணி நேரம் வச்சாங்க. வச்சதை பார்த்து நமாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்து இப்போ தான் வந்தோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனை பார்த்துட்டு அப்படியே கபர்ஸ்தான் போயிருந்தோம். அங்கே துவா பண்ணிட்டு அங்கேருந்து வந்துட்டோம். இப்போ எங்கள் வீட்டுக்கு தான் வந்துக்கிறோம். என் பையன் பாருங்கள், ஐயான் கூலிங் கிளாஸ் போடுறானே. ஐயான் பாருங்க, இது பார்த்தீங்கன்னா என் பையனோட ட்ரெஸ்ஸு. நான் சொன்னதில்ல குர்தா, இதுதான் அது. என்னோட ட்ரெஸ்ஸு பாருங்க எப்படி இருக்கு. என் பொண்ணோட இது பாருங்க எப்படி இருக்கு, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இந்த மாநிலா என் பையனுக்கு கூலிங் கிளாஸு எப்படி இருக்கு பாருங்க. எனக்கும் கூலிங் கிளாஸு, என் பொண்ணுக்கும் கூலிங் கிளாஸ் வேணுமா? ஏய் நக்கோக்கி, அது அவங்ககிட்ட வேணாமா? இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா காலைல டிஃபன் ரெடி ஆகிடுது. பரோட்டா அண்டு சூடாகிட்டு நிற்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்ன சேமியா, இது பாருங்கள், பால் சேமியா ரெடி ஆகிடுச்சு. செம்ம வாசனை கும்முன்னு தூக்குது. சாப்பிட இருந்தால் பாக்கி. இன்னொன்று பரோட்டாக்கு குழம்பு சால்னா என்ன பார்த்தீங்கன்னா சால்னா இது பாருங்கள், சிக்கன் குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட இருந்தால் பாக்கி. இருங்க, என் மச்சினிச்சி இப்போ என்கிட்ட பேசணுமா? ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக். இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என் மச்சினிச்சி கிட்ட பேச நிற்கிது. இது பார்த்தீங்கன்னா டிஃபன் எல்லாம் ரெடி ஆகிடுது. இப்போ சாப்பிட்ணும். எல்லாருக்கும் ஈத் முபாரக். மறுபடியும் சொல்லிடுறேன், ஈத் முபாரக். எல்லாருக்கும் இந்த நாள் எல்லாருக்கும் நல்லபடியாக அமையட்டும். எல்லாரும் ஹாப்பியாக இருங்க. எங்கேயும் வெயில் பார்த்தீங்கன்னா செம்மையாகுது. வெயில் இன்றைக்கி பக்ரீத்னு பார்த்தீங்கன்னா நான் மழை பெய்யுன்னு பார்த்தா வெயில் செம்மையாகுது. வெளியே போக முடியல. போட்டி வரதுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. இது பாருங்கள், என் அண்ணன் பொண்ணு இது. ஈத் முபாரக். எல்லாருக்கும் ஈத் முபாரக். இன்னொரு மேட்ரு சொல்லணுங்கிட்ட, போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த பக்ரீத்துக்கு பார்த்தீங்கன்னா என் அண்ணன் இருந்தான். இன்றைக்கி போய் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. சரி பார்த்துன்னு வந்தேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த நினைவு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த நினைவு மட்டும் நம்மளை விட்டு போக மாட்டேங்குது. அது எப்போவும் சரி. அங்கே போயிட்டு நமாஸ் எல்லாம் முடிச்சுட்டு அங்கே ஃபஸ்ட்டு போய் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஆச்சு. மசூதி நமாஸ் பண்ண போவேன். அந்த இது கபர்ஸ்தான் போக மாட்டேன். நேரம் இல்லை, அதனால் டைம் இல்லைன்னு. அதனால சரி இந்த ஒரு வாரம் போகலை. ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீ தான் போனேன். மழையெல்லாம் பெஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த மழை பெஞ்சு அந்த மண் எல்லாம் அப்படியே இது அடிக்குது. ஹபராண்ட அது சுடுகாட்டில் போயிருந்தால ஹபரெல்லாம் இது அடிக்குது. சரி, அது ரெடி பண்ணாது. ஏன்னா ஆள் வச்சு தான் அது மழையும் பார்த்தீங்கன்னா அந்த ஹபரு பூசணும். அது சரி, போன வருஷம் நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணியிருந்தோம். என்ன பண்ணுறது, இந்த வருஷம் ஏதோ ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது. எண்ணெய் இல்லாமல் என்ன பண்ணுறது. நம்ம எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும், அதான் வேண்டிக்கிறேன். எல்லோரும் வேண்டிக்குங்க. இன்றைக்கி நம்ம கடவுள்கிட்ட என்ன கேட்டாலும் அது கண்டிப்பாக நடக்குமா? உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக கேளுங்க, சரியா? இன்றைக்கி ஒரு நாள் ஸ்பெஷலான நாள். இன்றைக்கி நம்ம என்ன கேட்டாலும் கடவுள் பார்த்திங்கன்னா நம்மளுக்காக செய்வார். இன்றைக்கி ஒரு நாள்னு பார்த்திங்கன்னா எல்லோரும் என்ன பண்ண, நமாஸ் படிச்சுட்டு எல்லோரும் கடவுள்கிட்ட துவா கேளுங்க. அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். அந்த மாதிரி ஒரு இதுதான் சொல்கிறேன். எல்லோரும் கடவுள்கிட்ட கேளுங்க, நம்பிக்கையோடு கேளுங்க. கண்டிப்பாக அவர் தருவார். லேட்டாக கொடுத்தாலும் கண்டிப்பாக கொடுப்பாரு. எல்லோரும் கடவுளை மட்டும் நம்பாமல் இருக்காதிங்க. கடவுள் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் எல்லாம் நெக்ஸ்ட்டு. ஓகே, சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். எல்லோரும் நேரத்துக்கு சாப்பிடுங்க. எல்லாருக்கும் ஈத் முபாரக் மறுபடியும் சொல்லிடுறேன். ஓகே, பாய்.